ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் புளியங்குடி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு காதல் ஜோடி தனிமையை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு போய் அங்கே நடந்த விபரீதம் மற்றும் அமானுஷ்யங்கள் தாங்க இன்றைய நிகழ்வு. ஸோ இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் புளியங்குடி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அருள் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2001 காலகட்டத்தில் அவங்களுடைய பெரியப்பா மகளான ஸ்வேதா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்த சம்பவங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2001 காலகட்டத்தில் இந்த ஸ்வேதா அப்படிங்கிறவங்க கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஸ்வேதாவினுடைய அம்மா, அப்பா, அப்புறம் தங்கச்சி ஒருத்தங்க, தம்பி ஒருத்தங்க, மொத்தம் 5 பேர் தாங்க இருந்திருக்காங்க. 2001 காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதா அப்படிங்கிறவங்க கல்லூரி படிப்பை தொடங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய கிராமத்தை பொறுத்தளவு பஸ் வசதி அதிகமாக இல்லாத காரணத்தினால ஸ்வேதா காலையில் 8 மணிக்கே கிளம்பி நடந்தே 2 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா அந்த கல்லூரி இருக்குங்க. அந்த காட்டுப்பள்ளி பாதையில் நடந்து போயிட்டு திரும்பி ஈவினிங் ஆச்சு அப்படின்னா ரிட்டன் வில்லேஜை நோக்கி நடந்து வருவது வழக்கம் தாங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேங்க. ஆனால் நிறைய கிராமங்களில் இப்போதும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போயிட்டு பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளுக்கு போயிட்டு வருவது வழக்கம் தாங்க. அதே மாதிரி தான் 2001 காலகட்டத்தில் இந்த ஸ்வேதா பஸ் வசதி இல்லாத காரணத்தினால நடந்து தான் கல்லூரிக்கு போயிட்டு வருவதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காங்க. அதே நேரத்தில் அந்த காட்டுவழி பாதையாக இருந்தாலும் கூட பாதுகாப்பான வழிப்பகுதி தான் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்வேதா மட்டும் அந்த கல்லூரிக்கு காலையிலையும் சாயந்தரமும் தனியாக போயிட்டு வர மாட்டாங்க. அந்த கல்லூரி இருக்கக்கூடிய பகுதியிலேயே நிறைய பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுடைய கிராமத்திலிருந்து மாணவ மாணவிகள் எல்லாம் கூட்டாக தாங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த டைமில் தான் 2001 காலகட்டத்தில் ஒரு நாள் ஸ்வேதாவினுடைய கல்லூரி சாயந்தரம் ஒரு 2 மணி 2:30 மணிக்கு லீவ் விட்டுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கல்லூரியினுடைய எக்ஸ் கரஸ்பாண்டன்ட் திடீர்னு இறந்து போன காரணத்தினால அந்த லோக்கல் விடுமுறையை விட்டுருக்காங்க. அதற்கடுத்து சரி நம்ம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், கிளம்பி கிராமத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்வேதா அந்த காட்டுவழி பாதையான 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் தன்னுடைய வில்லேஜை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே தனக்கு பின்னாடி யாரோ நடந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஸ்வேதாவுக்கு உணர்வு தென்பட்டுருக்குங்க. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அது வேற யாரும் கிடையாதுங்க, அதே கிராமத்தை சேர்ந்த விக்ரம் அப்படிங்கிற வாலிபர் தாங்க. அவரும் அதே கல்லூரியில் படிக்கக்கூடியவர் தாங்க, ஸ்வேதாவினுடைய சீனியர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மற்றும் விக்ரம் 2 பேரும் காதலர்களுங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி ஸ்வேதா தான் விக்ரமை பார்த்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து விக்ரமும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. என்ன மதியமே லீவ் விட்ட காரணத்தினால என்ன கூட மறந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிண்டல் அடிச்சுட்டு ஸ்வேதா பக்கத்தில் நடந்து வர்றாருங்க. அதற்கடுத்து சரி தன்னுடைய காதலனும் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்தை நோக்கி அந்த காட்டுவழி பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கிராமத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி திடீர்னு இந்த விக்ரம் அப்படிங்கிறவர் ஸ்வேதா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய கல்லூரி விடுமுறை விட்டது யாருக்குமே தெரியாது, ஏன்னா கரஸ்பாண்டன்ட் நடந்தது எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. எப்போவுமே சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு தானே வீட்டுக்கு போவோம், அதே மாதிரி இன்னைக்கும் வந்து சாயந்தரமே போகலாம், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாருங்க. ஏற்கனவே விக்ரம காதலிச்ச காரணத்தினால இது வரைக்கும் இப்படி கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலிருந்து லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா அடர்ந்த பயங்கரமான சோலைகள் மாதிரி காட்டுப்பகுதி இருக்குங்க. அந்த பகுதிக்குள்ளே நடந்து போகிறாங்க. அந்த ஏரியாவை பற்றி இவங்க 2 பேர்த்துக்குமே அதிகமாக தெரியாது. அதற்கடுத்து அந்த காட்டுப்பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பர்டிகுலர் பகுதியில் போய் ஒரு பெரிய மரத்துக்கடியில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க தனிமையாக. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தூரத்தில்
கூட்டு பனைமரமாக இருக்கக்கூடிய ஒரு 5 பனைமரங்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்குங்க. இந்த டைமில் அவங்களுடைய காதலை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஒருத்தர் பரிமாறிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. கிராமத்துல எல்லாம் சடனாக வந்து இந்த மாதிரி சூறாவளி காற்று அடிப்பது வழக்கம் தாங்க. டக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி தான் அப்படி நினச்சிக்கிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் ஸ்வேதா மற்றும் விக்ரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த 5 கூட்டு பனைமரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் காற்றடித்த காரணத்தினால ஒரு பனைமரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சு போன ஓலையாட்டு இருக்குங்க. பனைமரத்துலேருந்து அந்த காற்றில் அடித்து நேராக இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு சரட்டுன்னு காற்றில் வருதுங்க. வந்த உடனே அந்த காஞ்சு போன பனை ஓலை ஸ்வேதாவினுடைய கையில் பட்டுருதுங்க. பனை ஓலைகளில் கருக்குன்னு சொல்லுவாங்க, கத்தி மாதிரி இருக்கும். அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொற்றுரும் அப்படின்னா பிளேடு மாதிரி இருக்குங்க, அறுத்துரும். அதே மாதிரி வேகமாக வந்து அடித்த காரணத்தினால ஸ்வேதாவினுடைய வலது கையில் அடித்து கொஞ்சம் சிராய்ப்பு காயம் மாதிரி ஏற்பட்டுருச்சுங்க, ரத்தம் போகுது. அதை பார்த்த உடனே டக்குன்னு விக்ரம் ஷாக் ஆகிட்டாருங்க. அந்த பனை ஓலையை எடுத்து போட்டு ஸ்வேதாவை பார்க்கும்போது ஸ்வேதா அந்த ரத்தம் போயிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் திடீர்னு சடனாக கேனத்தனமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இப்படி ரத்தம் போகுது சிரிக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பாட்டு பித்து பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்மணி. அதற்கடுத்து ஒன்றும் புரியாத விக்ரம் அவருடைய கர்ச்சீப் எடுத்து ஸ்வேதாவினுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய சிராய்ப்பு காயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை துடைக்கிறாருங்க. உடனே அப்படி தொடச்ச கர்ச்சீப்பை டக்குன்னு ஸ்வேதா பிடுங்கி வச்சுட்டு வாயில கவராங்க. என்ன இது அசிங்கமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிடுங்குற உடனே முறைச்சிருக்காங்க விக்ரமை. எல்லாமே தப்பாக இருக்கே, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா, பித்து பிடிச்ச மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா, இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு அப்படி சொன்ன உடனே ஸ்வேதாவும் எதுவும் பேசாமல் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே கிராமத்தை நோக்கி 2 பேரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நார்மலாக பேசியிருந்த ஸ்வேதா கிராமத்தை வந்து சேர்ற வரைக்குமே விக்ரம் கிட்ட பேசவே இல்லைங்க. இவர் என்னென்னவோ பேச்சு கொடுக்குறாருங்க, எந்த வித பதிலும் சொல்லாமல் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எப்போதுமே ஸ்வேதா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய தங்கை தம்பி கிட்ட கொஞ்சம் விளையாடுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட எல்லாம். அதெல்லாம் செய்யாமல் நேராக பேக் எடுத்து வச்சுட்டு போய் படுக்கிற மாதிரி படுத்துட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா பார்த்துட்டு சரி டயர்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால படுத்துட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேள்வி கேட்காம விட்டாங்க. சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆகுதுங்க. வேலைக்கு போயிட்டு வந்த அவங்களுடைய அப்பா சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டில் அவங்களுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாருங்க. அதற்கு பின்பு சிக்கனை வாங்கி நைட்டு மட்டும் தான் தேவை, நல்லா வறுக்கிற மாதிரி வறுத்துட்டாங்க. எப்போதுமே இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பெண்ணுக்கு இந்த சிக்கன் மட்டன்லாம் பிடிக்காதுங்க. அப்படி நான்வெஜ் செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஸ்வேதாவுக்கு 2 முட்டைகளையோ 3 முட்டைகளையோ பாயில் பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி சிக்கனையெல்லாம் வறுத்து வச்சு 2-3 முட்டைகளை பாயில் பண்ணி வச்சுட்டாங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதாவுக்காக. கிராமத்துலலாம் பெரும்பாலும் இந்த சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே நின்று பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் லேடிஸ் பேசுவது வழக்கங்க. அதே மாதிரி அவங்களுடைய அம்மா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட வாசலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்வேதாவுடைய தம்பியும் தங்கச்சியும் வாசப்படியில் விளையாண்டு இருக்காங்க. ஒரு 8:30 மணி 9 மணி ஆன உடனே சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் தங்கச்சியும் கூட்ட அவங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுடைய அப்பா எங்கேயோ கடைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அந்த டைமில் 3 பேரும் உள்ளே போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க ஸ்வேதாவுடைய அம்மாவுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதாவுக்கு இந்த சிக்கன்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து அந்த சிக்கன் வறுத்து வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தோடு எடுத்து முட்டையையும் எடுத்து அந்த வறுத்த சிக்கனுக்குள்ளே கலந்து அவங்க பாட்டு எடுத்து வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த காட்சியை வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்த ஸ்வேதாவுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இவங்க உள்ளே போகும்போதே முக்கால்வாசி கறியை முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்று பார்க்குறாங்க. அப்போது எல்லா கறியும் சாப்பிட்டாங்களே, தம்பி தங்கச்சிக்கு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு என்னடி இப்படி பண்ணிட்ட, நீ சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே முட்டை வேகிச்சு வச்சேன், இப்படி மொத்தத்தையும் சாப்பிட்டியே, தம்பி தங்கச்சிக்கு கூட வைக்காம அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு அடி அடிச்சும் கூட அடியை வாங்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய சிக்கன் மற்றும் முட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பாவும் வந்துட்டாருங்க. வந்த உடனே ஸ்வேதாவை அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து தடுத்து நிறுத்திருக்காருங்க. என்னங்க சிக்கனே தொடமாட்டா, சிக்கன் வாசம் பட்டாவே வாந்தி எடுப்பா, மொத்தத்தையும் சாப்பிட்டு தம்பி தங்கச்சிக்கும் கூட வைக்காம சாப்பிட்டாலே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ஆறுதல் படுத்துறாருங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய தம்பியும் தங்கச்சியும் அழுத காரணத்தினால அவங்க 2 பேர்த்தையும் பைக்கில் கூப்பிட்டு போய் அருகாமையில் இருக்கக்கூடிய சில்லி சிக்கன் கடை போட்டிருப்பாங்கல்ல அங்கே வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போதும் அவங்களுடைய அம்மாவுக்கு ஆத்திரம் திறவே இல்லைங்க. அவங்க திரும்பி வர வரைக்குமே ஸ்வேதாவை திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அவ்வளவு திட்டி அடிச்சும் கூட கொஞ்சம் கூட ரிப்ளை பண்ணாமல் முறைச்சு பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு ஏப்பம் விட்டுட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே போய் படுத்துட்டாங்க. அதற்கடுத்து சில்லி சிக்கன் சாப்பிட போனால் அவங்களுடைய அப்பாவும் அந்த தம்பி தங்கச்சி 3 பேரும் வந்துட்டாங்க. வந்த பிறகு காலையில் கேட்டுக்கலாம் எதுவும் பேசாதீ அப்படின்னு சொன்ன காரணத்தினால எல்லாரும் வந்து பாயை விரிச்சு படுத்துட்டாங்க. இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பெண்மணி வீட்டுக்கே மூத்த பெண்மணி அப்படிங்கிற காரணத்தினால அவங்க மட்டும் கொஞ்சம் தள்ளி தாங்க படுப்பாங்க. அந்த வீடு வந்து ஓட்டு வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால பரல் மாதிரி மரப்பலகை போட்டுருக்காங்க, அதில் போய் படுப்பது தான் வழக்கம். அதே மாதிரி அந்த இடத்துல போய் ஸ்வேதா படுத்துட்டாங்க. அதற்கு பின்பு அன்றைய இரவு நடந்தது தான் அமானுஷ்யத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு தூங்குன அன்றைய இரவு நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே தூங்கவே முடியலைங்க. யாராவது பக்கத்தில் வந்து முகத்தில் ஊதுனாங்க அப்படின்னா எப்படி பெருமூச்சு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி முகத்துலேயே ஊதுற மாதிரி மூச்சு கேட்குதுங்க. அந்த டைமில் டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது
பயங்கரமான துர்நாற்றம்ங்க. அந்த துர்நாற்றம் எங்கே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுவதும் தேடி பார்க்கும்போது ஸ்வேதா படுத்திருக்கக்கூடிய அந்த பரல்மா இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க அடிக்குது. உடனே அவங்களுடைய தங்கச்சி பக்கத்தில் நெருங்கி ஓடி போயிட்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அந்த பெண்ணுக்கு தெரியலைங்க அக்கா கிட்ட தான் இந்த நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க. அதற்கு பின்பு ஒன்றும் புரியாத அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நம்மளுடைய மகள் இருக்க மாட்டாளே, நைட்டு வந்து சிக்கனை வேற அப்படி சாப்பிட்டா சாப்பிடாதவ இப்போது பெருமூச்சு விடுறா, அதே நேரத்தில் அவருடைய உடம்பு முழுவதும் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதற்கு பின்பு விடிய விடிய தூக்கமே இல்லைங்க. எப்போதும் படுத்தாங்க அப்படின்னா சைலண்டாக படுக்கக்கூடிய ஸ்வேதா அன்றைய நாள் வந்து பயங்கரமாக குரட்டை சத்தம் விடுறது மட்டும் இல்லாமல் அந்த பெருமூச்சு விடுற மாதிரி வீடே அலற மாதிரி அந்த மூச்சு சத்தம் கேட்குதுங்க. அதற்கு பின்பு விடிய விடிய தூங்காமல் காத்திருந்து காலையில் மறுபடியும் அவங்களுடைய அம்மா ஸ்வேதா கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லையே, நைட்டு எதுக்கு அவ்வளோ குரட்டை விட்ட, உங்கள்கிட்ட நாத்தம் பேர் அடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் டக்குன்னு முறைச்சு பார்த்துட்டு திரும்பிக்கிட்டாங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய அப்பா வந்து மனைவியை திட்டியிருக்காருங்க. 2-3 நாள் ஆச்சுன்னா நார்மல் ஆயிடுவா, ஏதாவது பார்த்து பயந்துருப்பா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அப்படியே விட்டாங்க. 2-3 நாட்கள் கழிச்சும் கூட இந்த ஸ்வேதாவினுடைய நடவடிக்கை மாறவே இல்லைங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்வேதாவை தவிர அந்த வீட்டில் வேற யாரும் தூங்கவே முடிகிறது இல்லைங்க. நைட் ஆச்சு அப்படின்னா அந்த பெருமூச்சு விடுற மாதிரி வீடே வந்து கவருங்க. அதே நேரத்தில் இந்த குரட்டை சத்தம் நார்மல் நபர்களை விட அப்நார்மலாக இருந்திருக்குங்க. அதற்கடுத்து 3 நாள் கழிச்சு ஒரு நாள் மாலை ஒரு 5 மணி 6 மணி இருக்குங்க. இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பெண்மணி வாசப்படியில் வந்து உட்காந்துட்டு தம்பி தங்கச்சிகள் கிட்ட கூட விளையாடலைங்க, அது பாட்டு உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் நிறைய லேடிஸ் புலம்புவாங்க இல்லையா, என்ன குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்களே அறியாமல் தன்னைத்தானே புலம்பிட்டு இருக்காங்க, என்னத்தை தான் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பெண்மணி வாசலில் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்கோழிகள் வளர்க்குறாங்க கிராமம் அப்படிங்கிற காரணத்தால். சாயந்தரம் 6 மணி ஆச்சு அப்படின்னா அந்த மேய்ச்சலில் விட்ட கோழிகள் எல்லாமே வீட்டுக்கு வந்து சேருங்க, கூண்டில் வந்து அடைபடுவதற்காக. அதே மாதிரி அந்த கோழிகள் எல்லாமே கூண்டை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்வேதா மற்றும் அந்த தம்பி தங்கச்சி கிட்டலாம் அந்த கோழிகள் பயப்படாதுங்க, சாயந்தரம் ஆச்சுன்னா கொஞ்சம் அரிசியை போடுவாங்க கூண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அவங்களுடைய தம்பியும் தங்கச்சியும் அரிசி போட்டுட்டு இருக்காங்க மேய்ஞ்சிட்டு வந்த கோழிகளுக்கு. அப்போது பக்கத்தில் உட்காந்துருந்த ஸ்வேதா டக்குன்னு ஒரு நாட்டு சேவலை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அடுத்த செகண்டே பயங்கர அதிர்ச்சிங்க. கையில் தொட்ட அதே நொடியில் துடிச்சு அந்த சேவல் வந்து ஸ்வேதாவினுடைய கையிலேயே உயிர விடுறத அவங்களுடைய தம்பியும் தங்கச்சியும் வாசப்படியில் விளையாண்டு இருந்தாங்கல்ல பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஷாக்காகி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வெளியே வந்து பாரு அக்கா என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. வந்த உடனே அந்த சாவடை கொண்டு கழுத்தோடு பிடிச்சிட்டு அவங்களுடைய அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க ஸ்வேதா. 3-4 நாள் இப்படி முறைச்சிட்டு பேசாமல் இருந்தவங்க அந்த கோழியை அடித்து கொண்டுட்டு அவங்களுடைய அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கடி அந்த கோழியை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ தானே கேட்ட என்ன வச்சு சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதை சமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு இன்னும் மாத்திரம்ங்க. அந்த சிக்கன் எடுத்து சமைச்சு 2-3 நாள் கூட இல்லைங்க, அதற்குள்ள மறுபடியும் கோழியை கொண்டுட்டே உனக்கு வெறி பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அந்த செத்து போன சேவலை ஸ்வேதா என்ன பண்ணாங்கன்னா கிச்சனை நோக்கி தூக்கி வீசிட்டு அப்படியே சரசரன்னு பக்கத்து வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு ஒன்றும் புரியலிங்க, இப்படி திமிரா தெனாவட்டா பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு. எப்போதும் அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயப்படக்கூடிய பெண்மணி தாங்க ஸ்வேதா. ஆனால் இப்போது எதையுமே கண்டுக்காமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதற்கடுத்து கிச்சனில் வீசின அந்த சேவல் எடுத்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஷாக் தாங்க. அந்த சேவல் வந்து அவங்களுடைய குலதெய்வமான வேடையா அப்படிங்கிற சாமிக்கு நேர்ந்து விட்டதுங்க. அந்த சேவலை இப்படி பிடிச்சி கொண்டுட்டாலே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து திட்டுறாங்க. இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவலை கொண்டுட்டியடி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆத்திரத்தில் திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவலை சமைக்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 6:30 மணி அவங்களுடைய அப்பா வர்றதுக்குள்ளேயே வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்குங்க, அங்கே எடுத்து போய் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து வேண்டிக்கிட்டு போய் புதைச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே சேவலை கொண்ட அந்த ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பின் சைடு சேவலை வந்து புதைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போடாமல் சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா முயற்சி செய்யும்போது தூரத்தில் உட்காந்துருந்த ஸ்வேதா எந்திரிச்சு வந்து அவங்களுடைய அம்மாவை ஓங்கி பல்லார்னு அடிச்சது தாங்க. அடி நார்மலாக ஒரு பெண்மணி அடித்த மாதிரியே இல்லைங்க, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி அடித்த வேகத்தில் வந்து அவங்களுடைய அம்மா சுருண்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுடைய அம்மா அப்படி அடிபட்டு கீழே விழுந்த காரணத்தினால அவங்களுடைய தங்கச்சியும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் அப்படியே அவங்களுடைய அம்மா பக்கத்தில் வந்து அப்படியே கிடுகிடுகிடுன்னு நடுங்கிட்டு நின்றுட்டாங்க. அப்படி அடிச்சுட்டு கண்ணெல்லாம் செவந்து போய் ஆவேசமாக அவங்களுடைய அம்மாவை பார்க்குறாங்க ஸ்வேதா. அதற்கு பின்பு ஸ்வேதா கிட்ட பேசவே பயம் வந்துருச்சுங்க அவங்களுடைய அம்மா. எதற்கு அடிச்சியும் கூட கேள்வி கேட்கலீங்க, தம்பியும் தங்கச்சியும் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு ஆபத்து, இது நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டு வாசப்படியில் வந்து பைக்கை நிறுத்தும் போதே வேகமாக எந்திரிச்சு போய் இப்படி என்னை அரைஞ்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா பயங்கரமாக சிரிக்கிறாருங்க. பெரும்பாலும் வீட்டில எல்லாம் மனைவிகளை பெற்ற பிள்ளைகளை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை விளையாட்டுத்தனமாக சிரிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சிரிச்சிருக்காருங்க. என்னால் தான் முடியல, அவளால் உன்னை அடிச்சாலே விடுடி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்னங்க சாதாரணமாக பேசுகிறீங்க, அவள் அடிச்சு அடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பார்க்கும்போது 5 விரலும் அப்படியே பதிஞ்சிருக்குங்க. அதற்கு பின்பு ஸ்வேதா கிட்ட போய் இது வரைக்கும் இப்படி பண்ணதே இல்லையாமா, நீ 4-5 நாளாக உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது மறுபடியும் அவங்களுடைய அப்பாவையே முறைச்சிட்டு அவங்க படுக்கக்கூடிய அந்த பரலமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க.
இந்த டைமில் அவங்களுடைய அம்மாவுக்கு கோபம் வந்தாலும் கூட ஸ்வேதா கிட்ட போய் எதிர்த்து கேள்வி கேட்க அவங்களுடைய அம்மாவுக்கு பயம் அதிகமானத காரணத்தினால போகவே இல்லைங்க. அன்றைய நாள் பருப்பும் சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த கோவத்தில் படுத்திருந்த ஸ்வேதாவை போய் அவங்களுடைய அப்பா கூப்பிடுறாங்க, வந்து கொஞ்சமாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் மறுபடியும் முறைச்சு பார்த்துட்டு சாப்பிடவே இல்லைங்க, படுத்துட்டாங்க. அதற்கு பின்பு காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் அவங்க இடத்துல படுத்து தூங்கி காலையில் 5 மணி 5:30 மணி ஆச்சு அப்படின்னா ஸ்வேதாவுடைய அம்மா எந்திரிச்சிருவாங்க. எப்போதும் போல 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிச்சு வாசப்படி பக்கத்தில் போய் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி அந்த சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவலை புதைச்சிருந்தாங்கல்ல, அந்த சேவலினுடைய பொங்கு அப்புறம் அந்த கறிகள்லாம் பிச்சு போட்ட மாதிரி வாசல் இருந்து பின்னாடி வரைக்கும் அப்படி செதறி போய் கிடக்குதுங்க. இதை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே படுத்திருந்த ஸ்வேதாவுடைய அப்பாவை வேக வேகமாக கூப்பிடுறாருங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவலை அடிச்சு கொண்டால பின்னாடி புதைச்சேன், இப்போது வந்து அப்படியே பிச்சு போட்ட மாதிரி கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நாய்கான அப்படி எடுத்து போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிட்டாருங்க. அதற்கு பின்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு சமையல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாருங்க வேலைக்கு போகிற மாதிரி. அன்றைய நாள் ஸ்வேதாவுக்கு விடுமுறைங்க. காலைல 9 மணி 9:30 மணிக்கு ஸ்வேதா எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்ச உடனே படுக்கையிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மாவுக்கு மறுபடியும் ஷாக் தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் நினச்ச மாதிரி அந்த புதைச்சி வச்ச சேவலை நாய் எல்லாம் எடுத்து குதறி போடலிங்க. இந்த ஸ்வேதா தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்குங்க. எப்போதுமே நைட்டு தூங்கும்போது நைட்டி போட்டுட்டாங்க இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பெண் தூங்குவாங்க. அந்த நைட்டி அப்படிங்கிற ட்ரெஸ் முழுவதுமே அந்த சேவலுடைய பொங்கு அங்கங்கே இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொங்கு இருக்கிறத பார்த்துட்டு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்க அவர் வீட்டுக்காரர் வேற வேலைக்கு போயிட்டாரு. நேற்று அரைஞ்ச அறையை பார்த்தே அவங்களுடைய அம்மாவுக்கு பயம் தான் காரணத்தினால எதுவுமே பேசலைங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்வேதாவினுடைய அம்மா ஒரு 11 மணி வரைக்கும் தன்னுடைய மகளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி வித்தியாசமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எப்போதுமே அவங்க அம்மா கிட்ட பேச வருவாங்க. அதே மாதிரி பேச வந்திருக்காங்க. அந்த டைமில் ஸ்வேதா எப்போதும் தூங்குற மாதிரி போய் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. வாசப்படி பக்கத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்த உடனே அவங்களுடைய அம்மாவை மட்டும் தனியாக கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நைட்டு வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம் போவதற்கு கிராமத்துலலாம் அதை புடக்காளின்னு சொல்லுவாங்க, சில பேர் பாத்ரூம்னு சொல்லுவாங்க. அந்த பாத்ரூமில் போக வேண்டியதானே, பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணிக்கு ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. நான் கூப்பிட்டு பார்த்தா எந்த பதிலும் சொல்லாமல் அவள் பாட்டு அங்கேயே உட்காந்துருந்தா. அதுக்கு பின்னாடி காலையில் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவள் எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்படி பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருங்க ஸ்வேதாவினுடைய அம்மாவுக்கு. நம்ம நினச்ச மாதிரியே பக்கத்து வீட்டுக்கார அம்மா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய பின் சைடு அந்த சேவலை புதைச்ச அந்த இடத்துல பெரிய மகளான ஸ்வேதாவை பார்த்துருக்காங்க. அப்போது நம்ம நினச்சது தான் சரி, அந்த சேவலை எடுத்து பிச்சு போட்டு துப்பி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் தான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பின்பு தன்னுடைய மகளினுடைய உடம்புல ஏதோ துர்சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் அவங்களுக்கு விளக்கமாக புரியவே ஆரம்பிச்சுங்க. இதெல்லாம் யோசிச்சு ஸ்வேதாவினுடைய அம்மா இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற பொண்ணு பேய் பிடிச்சிருச்சு பெசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய பேர் கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட நான் கேட்டுக்கிறேன், அவள் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்து அனுப்பி வச்சிட்டாங்க. சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் அவருடைய கணவர் வர வரைக்குமே ஸ்வேதா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவருடைய கணவர் வந்த உடனே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே சொல்லிட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரி நாயெல்லாம் அந்த செத்துப்போன சேவலை பிச்சு போட்டு போடலிங்க. பக்கத்து வீட்டுக்காரமாக நைட்டு பார்த்துருக்காங்க. 1 மணி 1:30 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி அந்த சேவலை புதைச்ச இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா ஸ்வேதா. அதே நேரத்தில் காலையில் பார்க்கும்போது அவருடைய வாய் மற்றும் அந்த நைட்டி முழுவதுமே சேவலனுடைய பொங்கு இருந்துச்சு. எல்லாமே தப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கும் டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாகவே ஸ்வேதாவினுடைய நடவடிக்கை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய குலசாமியான வேடகிய சாமி இருக்கார் இல்லையா, அந்த வேடகியன் கோவில் அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது காட்டுக்குள்ளே. அந்த கோவிலில் போய் நான் சாமி கும்பிட்டு திருநீர் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே குளிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டாருங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருநீர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொன்ன காரணத்தினால எதுவும் கேட்கலிங்க. நைட்டு எப்போதும் போல அந்த பெருமூச்சு போடுற மாதிரி சத்தமும் அந்த கொரட்டை சத்தமும் கேட்டு அந்த துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுங்க. அந்த டைமில் அவங்களுடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வேடகின் கோயிலில் பூசாரி கிட்ட சொல்லியிருப்பாருங்க. அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த திருநீரை அந்த டைம் பயன்படுத்து, உன் பெரிய பொண்ணு படுத்தக்கூடிய அந்த படுக்கையில் வீசு, அதெல்லாம் நார்மலாச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி துர்சக்தி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி மிட் நைட் டைமில் அந்த பெருமூச்சு விட்டு குரட்டை சத்தம் விட்ட காரணத்தினால துர்நாற்றம் அடித்த உடனே அந்த வேடகின் கோவில் திருநீர் எடுத்து அந்த ஸ்வேதா படுத்தக்கூடிய படுக்கை அறையில் இப்படி தூவுறாருங்க. தூவுன அடுத்த செகண்டே நார்மலாக படுத்திருந்த ஸ்வேதா திடீர்னு அப்படியே ஆடு துள்ளுற மாதிரி துள்ளுறாங்க. ஒரு 2-3 செகண்ட் துள்ளிட்டு எதுவும் தெரியாத மாதிரி படுத்துட்டாங்க. அப்படி துள்ளிட்டு படுத்த அடுத்த செகண்டே அந்த கொரட்டை சத்தமும் நின்றுச்சுங்க. அதே நேரத்தில் துர்வாடையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த பெருமூச்சமும் இல்லைங்க. அதற்கு பின்பு அந்த பூசாரி சொன்ன மாதிரியே திருநீர் வீசி நார்மலாச்சு அப்படின்னா உண்மையிலேயே உன்னுடைய பெண்ணினுடைய உடம்புல துர்சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டார்ல, அது உறுதியாயிடுச்சுங்க. அதற்கு பின்பு தன்னுடைய மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அவளை இப்போதுக்கு எதையும் கேள்வி கேட்க வேண்டாம், நம்மளுக்கு தான் ஆபத்து, காலையில் பூசாரிகிட்ட மறுபடியும் போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அடுத்த நாள் லீவ் போட்டு காலையில் நேராக பூசாரிகிட்ட போய் நீங்கள் சொன்னது சரி சாமி,
நைட்டு வந்து அந்த கொரட்டை சத்தமும் துர்வாடையும் அடிக்கும்போது என் பொண்ணு மேலே வேடையனுடைய திருநீரை வீசினேன், ஆடு துடுற மாதிரி துள்ளிட்டு அதற்கடுத்து அந்த வாடையும் நின்றுச்சு, அந்த கொரட்டை சத்தம் மற்றும் வீட்டுக்குள்ளே விடக்கூடிய அந்த பெருமூச்சு சத்தமும் நின்றுச்சாமி. எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என் பொண்ணுடைய உடம்புல ஏதோ துர்சக்தி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூசாரி அமைதியாரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டுறாதீங்க, கேட்டிங்க அப்படின்னா உஷாராயிரும், அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மாவோ முடியும், அதனால் நீ வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் இந்த வேடையன் கோவிலினுடைய கோவில் திருவிழா எடுக்கிறாங்க. அந்த திருவிழா நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வேட்டைக்கு போகக்கூடிய வேடையன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு அதையெல்லாம் கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 4-5 நாள் கழித்து அவங்க நினச்ச மாதிரியே அந்த வேடையன் கோவிலினுடைய திருவிழா ஆரம்பிக்குதுங்க. வருடம் அந்த கோவில் திருவிழா ஆரம்பிப்பது வழக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த கோவில் காட்டுக்குள்ளே இருக்குது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலிருந்து மேலதாளங்களை அடிச்சுக்கிட்டு அந்த வேடையன் கோவிலுக்கு ஊர்வலமாக கிராம மக்கள் போவது வழக்கங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போவாங்க, போயிட்டு அங்கே சாமி அழைப்பது வழக்கங்க. அதே மாதிரி விநாயகர் கோவிலில் கும்பிட்டு மேலதாளங்களோடு ஊர்வலமாக அந்த காட்டுக்குடி பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரம் வேடையன் கோவில் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்வேதாவையும் கம்பல் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தார் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. வேடையன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவில் வந்து சாரமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோவிலுங்க. அந்த கோவிலில் எப்போதுமே கும்பிட்டுட்டு தான் வேடையன் கோவிலுக்கு அப்புறம் தான் போவாங்க. அதே மாதிரி அந்த சாரமுனி கோவிலுக்குள்ளே ஊர் மக்கள் எல்லாருமே மேலதாளத்தோடு போகும்போது இந்த ஸ்வேதா மட்டும் அந்த கோயிலினுடைய வாசப்படியும் கூட எட்டு வைக்க முடியலைங்க. அந்த இடத்துலயே சிலை மாதிரி நின்று காலெல்லாம் எரியுது அப்படி சொல்லிட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேங்கிறாங்க. அதற்கு பின்பு ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அந்த சாரமுனி கோவிலில் கும்பிட்டு மறுபடியும் வேடையன் கோவிலுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அது வரைக்குமே இந்த ஸ்வேதாவினுடைய குடும்பம் அந்த இடத்த விட்டு நகரவே முடியலைங்க. ஸ்வேதா அப்படியே நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இழுத்தாலும் கூட ஸ்வேதாவை ஒரு அடி கூட நகர்த்த முடியலைங்க. அதற்கு பின்பு அந்த வேடையன் கோவில் பக்கத்தில் போன உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்காக 20க்கும் மேற்பட்ட முன்னோர்களுடைய கல் சிலைகள் இருக்குங்க. அது எல்லாமே அவங்களுடைய வம்சாவளியில் வாழ்ந்த முன்னோர்களுடைய சிலைகள்ங்க. அந்த சிலைகளுக்கு திருவிழா எடுக்கும்போது அந்த வேடையன் கோவில் பூசாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா சேவல் ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சேவலை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கழுத்தை கடிச்சிட்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த சேவலை அங்கே போட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த சேவல் கறியை அந்த கோவிலையே சமைச்சு அந்த 20 கல் சிலைகளுக்கும் முன்னோர்கள் சிலைகளுக்கும் படைப்பது வழக்கங்க. அந்த பூஜை நடைபெற்று இருக்குங்க. அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அவங்களுடைய குடும்பம் அங்கேயே அழுதுட்டு இருக்காங்க. கோவிலுக்கு கூட போக முடியாமல் இப்படி தடுத்து நிறுத்துதே, வேடையா நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த சேவலை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு துப்பிட்டு வீசின பூசாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பை அடித்து சாமியை வந்து வர வைக்கிறாங்க. அருள் வந்த வேடையன் கோவில் பூசாரி ஆக்ரோஷமாக பயங்கரமாக கத்துறாருங்க. கத்துன கத்துல அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே கூண்டிலிருந்து பறக்கிற மாதிரி அந்த ஆவேசமாக இருந்திருக்குங்க. அந்த டைம்லேயே காலெறியுது கையெறியுது அப்படி சொல்லி உட்காந்துருது ஸ்வேதா கொஞ்சம் கொஞ்சமாக நடுக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேடையன் கோவிலிருந்து ஸ்வேதா இருக்கக்கூடிய இடமும் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரம் தான் இருக்கும். என் இடத்துலையே வந்து என் குழந்தையவே தொடரையா அப்படி சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள் இருந்தே அந்த பூசாரி கத்துற சத்தம் கேட்குதுங்க. அப்போது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஒன்றும் புரியலைங்க யாரை சொல்லுது அப்படி சொல்லிட்டு. அதற்கு பின்பு விலகுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த சேவல் ரத்தத்தை கடிச்சு துப்பிட்டு அந்த சேவல் கறியை குழம்பு வச்சுட்டே இருக்கும்போது அந்த வேடையன் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை விட்டு வெளியே வந்து ஸ்வேதா இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி பார்க்குறாருங்க. பார்த்த அடுத்த செகண்டே அது வரைக்கும் வந்து துடிச்சிட்டு வித்தியாசமாக பண்ணிட்டு இருந்த ஸ்வேதா டக்கு அங்கிருந்து ஓட்டம் முடிச்சு கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே தெரியாத குடும்பத்தாருக்கு வேடையா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கிருந்து சவுண்டு விடுறாருங்க அந்த அருள் வந்த பூசாரி. அதற்கு பின்னாடி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கூடவே ஓடி போய் பார்க்கும்போது நேராக வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஸ்வேதா கதவை உளுத்தாப்பால் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. கடைசியாக ஸ்வேதாவை வீட்டுக்குள்ளே விட்டு உள்தாப்பால் போட்டாங்கல்ல, வெளியும் தாப்பால் போட்டு அந்த குடும்பத்தார் வந்து அழுதுகிட்டே வேடையன் கோவிலுக்கு வர்றாங்க. வந்துட்டு என் குழந்தையை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோவில் பூசாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தப்பான துர்முனி என் எல்லைக்குள்ளேயே வந்து என் குழந்தையே வச்சிருக்கு, அதை நான் விடமாட்டேன், 2-3 நாள் பொருடா, அது வரைக்கும் என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வர விடமாட்டேன், அதற்கு பின்னாடி அதுவே என் காலில் வந்து மண்டிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அருளோடு சொல்கிறாருங்க அந்த வேடையன் கோவில் பூசாரி. நீ என் குழந்தையை காப்பாற்றினா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மண்டிட்டு வேண்டிட்டு நேராக அங்கிருந்து மறுபடியும் வேடையன் கோவில் பூசாரி இருந்து கறி விருந்தெல்லாம் அந்த முன்னோர்களுக்கு கற்சிலைகளுக்கு படைச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. 3 நாளுக்குள்ள அந்த துர்மொழியே வந்து என்கிட்ட மண்டியிடும் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் வேற ஒன்றுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வேடையன் கோவிலினுடைய கோவில் திருவிழா அந்த முதல் நாள் தாங்க. அது 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கிராமங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த துர்முனிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சாப்பாடு வீசுவாங்க. அந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஆவது நாள் தாங்க நடைபெறுது. அதே மாதிரி 3ஆவது நாள் இரவு 10 மணி 11 மணி தோராயமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளமா இருக்குங்க. அந்த குளத்தில் எடுத்து போய் பம்பை அடித்து சாமியை வரவழைச்சி வேடையனை வரவழைச்சி அந்த ரத்த சோரை ஊரில் இருக்கக்கூடிய துர்மணிகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வீசிட்டு வருவாங்க. அந்த டைமில் ஆண்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி இருக்குது, பெண்களுக்கு அனுமதி கிடையாது, குழந்தைகளுக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா பயப்படுவாங்க.
அப்போது ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றும் ஆண்மகன்கள் மட்டும் அந்த சாமியை அழைச்சி கிடாயை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து ரத்த சோறு உருவாக்குறாங்க. அதற்கு பின்பு பம்பை அடித்து சாமி வந்த காரணத்தினால அந்த ரத்த சோறை உருண்டையாக எடுத்துட்டு 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியை சங்கிலி போட்டு இழுத்து கட்டிக்குவாங்க. நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரத்த சோறை முனிகளுக்கு வீசும்போது பூசாரியினுடைய கையில் ரத்தமெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, பச்சை ரத்தம் தானே, அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியோடு இழுத்து கூட அவரையும் கொல்ல பார்க்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் ஆண்மகன்கள் எல்லாமே ஒரு 8 பேர் சங்கிலியை போட்டு இழுத்து அந்த பூசாரியை கட்டி வச்சுக்குவாங்க. நார்மலாக உடம்பு சரியில்லாமல் அந்த பூசாரி இருந்தாலும் கூட அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. 20-30 பேர் சேர்ந்தாலும் கூட அடித்து தூக்குற அளவுக்கு அவருக்கு அருள் வரும், அந்த ஆக்ரோஷம் வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு ஆடை வெட்டி அந்த ரத்த சோறை கலக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி போகும்போது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் இருக்கக்கூடிய அந்த முனிகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் போய் எல்லையில் எல்லா இடத்துலையும் ரத்த சோறை வந்து அந்த பூசாரி கூட்டிகிட்டு போய் வீசுவாருங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் வீசிட்டு கடைசியாக ஊருக்குள்ளேயே அந்த பூசாரி வர்றாருங்க. எப்போதுமே அப்படி வரமாட்டாங்க, ஏன்னா துர்மொழிகள் வந்து ஊருக்குள்ளே இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன கிராமத்துக்குள்ளே இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. வரும்போது கரெக்டாக அந்த ஸ்வேதாவினுடைய வீடு இருக்குல்ல, அவங்களுடைய அப்பா மட்டும்தாங்க அந்த சடங்கில் ஈடுபட்டு இருந்திருக்காரு ரத்த சோறு வீசக்கூடிய இடத்த. ஏன்னா ஆண்மகன்கள் மட்டும்தான் வரணும், லேடிஸ் இருக்கக்கூடாதுல்ல. அவங்களுடைய அம்மா அப்புறம் ஸ்வேதாலாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. கரெக்டாக அவங்களுடைய வீட்டு வாசப்படியில் பக்கத்தில் வந்த உடனே ரத்த சோறை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் அந்த பூசாரி வாங்கிட்டு மேலே வீசுறாருங்க. வீசுன அடுத்த செகண்டுங்க அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே நார்மலாக இருந்த ஸ்வேதா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கதவை திறந்தாங்கன்னே தெரியலிங்க. நொடி செகண்டில் கதவை திறந்துட்டு அவங்களுடைய அம்மாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோறு வீசக்கூடிய காரணத்தினால லேடிஸ் வெளியே வரக்கூடாது, வெளியே வரமாட்டாங்க. இந்த பெண்மணி சரசரன்னு வெளியே வந்து அவங்களுடைய வீடு வந்து ஓட்டு வீடு தாங்க, சாதாரண ஏணி வச்சுதான் ஏற முடியும். டக்குன்னு குதிச்சு ஓட்டு மேலே ஏறி வீசக்கூடிய ரத்த சோறை அப்படியே எடுத்து மேலே உட்காந்து அப்படியே குரங்கு மாதிரி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த காட்சியை ஒட்டுமொத்த ஆண்மகன்களும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அப்போது இன்னும் சோறு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வாங்கி வாங்கி கூரையிலேயே வீசுறாருங்க, ஸ்வேதாவினுடைய வீட்டு கூரையில். அத்தனை சாப்பாடுகளும் அப்படி தாவி தாவி பறவை மாதிரி பிடிச்சி சாப்பிட்றாங்க அந்த பெண்மணி. அதற்கு பின்பு கடைசியாக சோறை வீசிட்டு, உனக்கு பசி ஆறிடுச்சு இல்லை, மரியாதை என் காலில் வந்து மண்டிகிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க அந்த அருள் அந்த பூசாரி. அதற்கு பின்பு அந்த ஓட்டு மேலே உட்காந்த ஸ்வேதா டக்குன்னு அப்படி குரங்கு மாதிரி குதிச்சு மண்டிக்கிட்டு அந்த அருள் அந்த பூசாரி கிட்ட நின்று உட்காந்துட்டாங்க. அப்போது நீ யாரு, நான் இருக்கும்போதே என் ஊருக்குள்ளேயே வந்து என் குழந்தையவே கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அந்த டைமில் ஸ்வேதாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய தூர்மணி ஆவேசமாக ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. நானாக வந்து வரல, என் இடத்துக்கு இந்த பெண்மணி வந்தாங்க, இந்த பெண்ணும் இந்த பெண்ணுடைய காதலனும். அந்த டைமில் இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தூரமாக இருந்திருக்காங்க, பீரியட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த துஷ்ட முனிகளுக்கு அந்த ரத்த வாடகை ரொம்ப பிடிக்குங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த முனி இருந்த அந்த கூட்டு பனைமரம் இருந்த பகுதியிலேயே போய் இந்த பெண்ணும் அந்த விக்ரம் அப்படிங்கிற காதலனும் உட்கார்ந்த காரணத்தினால அந்த சூறாவளிக்கு அது மாதிரி அடித்து அந்த பனையோலை வந்து பார்த்தீங்கன்னா கையில் அறுபட்டு ஸ்கிராய்ப்பு காயம் மாதிரி ஏற்படுச்சுல்ல, அப்போதே அந்த துஷ்டமுனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவை ஆக்குபை பண்ணிருச்சுங்க. அந்த காரணத்தினால தான் அதற்கடுத்து விக்ரம் வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தொடச்ச கர்ச்சீஃபை கூட வாங்கி வாயில் வச்சுருந்துருக்குங்க. அதற்கு பின்பு தான் சரி வா போடா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே வந்துருக்குங்க. நான் ஆசைப்பட்டு வந்துட்டேன், என்னை விட்டு வேடையா அப்படின்னு சொல்லிட்டு கதறுதுங்க. அதற்கு பின்பு நான் குளிர்ச்சியாக இருக்கும்போது என்னுடைய எல்லையிலேயே வந்து நீ பண்ணதுக்கான தண்டனை உனக்கு இருக்குது, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எல்லையை தாண்டி இனிமேல் நான் எந்த இடத்துக்கும் வரமாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டிக்கிட்டு வேண்டுன காரணத்தினால சத்திய வாக்கு வாங்கிட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவினுடைய உடம்புலேருந்து அந்த முனி நீங்கிருச்சாட்டுருக்குங்க. அதற்கு பின்பு அங்கிருந்து அந்த கூட்டு பனைமரம் இருக்கக்கூடிய பகுதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேடையின் கோவில் அருள் வந்த பூசாரி சங்கிலியோட ரத்த சோறு எடுத்துட்டு அந்த பனைமரத்துக்கே போயிருக்காருங்க. பனைமரம் பக்கத்தில் போகிற வரைக்கும் கூடவே அந்த துர்மணி வந்து அங்கே அந்த பனைமரத்துக்கு போய் தஞ்சமடைகிற வரைக்கும் கூட போயிருக்குங்க. அதற்கு பின்பு அங்கேயும் 2-3 ரத்த உருண்டைகளை வந்து வீசிட்டு அதற்கு பின்பு இதுதான் உன்னுடைய எல்லை, இந்த எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காருங்க, கோவிலுக்கு வந்து சேர்ந்திருக்காரு அந்த வேடையன் கோவில் பூசாரி. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த ஸ்வேதாவினுடைய உடம்புல அந்த துர்மணியினுடைய ஆட்டம் இல்லைங்க. அந்த வேடையன் சாமிக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே மறுபடியும் வந்து அந்த பெண்மணியினுடைய உடம்புல ஆக்குபை பண்ணலிங்க. இந்த சம்பவம் 2001ஆம் காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பா பொண்ணான ஸ்வேதாவுக்கு நடந்த பிரதர். இப்போது அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள் அப்படிங்கிற இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்ச நபர் நம்மளுக்கு ஷேர் பண்ணாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.